எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தரோட நம்ம இருக்கும்போது எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். தேவனோடு நம்ம வந்து தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொன்னா தேவனோட நம்ம ஐக்கியமா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ සමග අපි එක්සත් වීම නැත්නම් දෙවියන් වහන්සේ සමග හොඳ සම්බන්ධතාවයක් ඇතුව සිටීම ගැන කතා කරනවා. தேவனோட இருக்கிற அந்த தொடர்பு ரொம்ப முக்கியம். දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය ඉතාමත් වැදගත්. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். வராம இல்ல, வரலன்னு சொல்லி சொன்னா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னு அர்த்தம். ඒ කියන්නේ අපේ ජීවිතය තුළ පොරවැදෙන්න වෙන්න පුළුවන්, ප්‍රශ්න එන්න පුළුවන්, ගැටලු වෙන්න පුළුවන්, කරදර වෙන්න පුළුවන්. ඒවා එන්නේ කියන්නේ නෑ. ඒවා එන්නත් මොනවා හරි ප්‍රශ්නයක අපි ඉන්නවා කියන එකයි. ඒවා එනවා. அப்ப நம்முடைய எல்லா பிரச்சனை நேரத்திலும் கடவுளோட இருக்கிற அந்த தொடர்பு தான் அந்த பிரச்சனைகளை தாண்டி தேவனுக்காக அவருடைய மகிமைக்காக வாழ உதவி செய்யுது. ඒ කියන්නේ අපිට ප්‍රශ්න එන්න පුළුවන්, කරදර එන්න පුළුවන්, වේදනා, හිරිහැර මේ දේවල් අපිට එන්න පුළුවන්. නමුත් මේ හැම දෙයකින්ම අපි ජය අරගෙන ඉස්සරහට යන්න පුළුවන් වෙන්නේ කොහොමද? දෙවියන් වහන්සේත් එක්ක අපිට තිබෙන සම්බන්ධතාවය තුලින්. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. මේක අපේ ජීවිතේ ඉතාමත් වැදගත්. நம்ம ஒவ்வொரு நாளும் අපි හැමදාම தேவனோடு දෙවියන් වහන්සේ සමග ஐக்கியமா හොඳ එක්සත් இருக்கணும். කතා කරමු. ஆமென். ආමෙන්. சந்தோஷமா සතුටින්ද? தேவனோட உறவு கொள்ள சந்தோஷமா உங்களுக்கு? ඔබ දෙවියන් වහන්සේත් තමම හොඳ සම්බන්ධතාවයක් ඇති වෙන්න කැමතිද? அந்த உறவுல தான் பாருங்க பெரிய ஒரு பிரச்சனைகள் வருது. ඒ සම්බන්ධතාවය තුළ තමයි ප්‍රශ්නත් එන්නේ. பிரச்சனை வாரதுக்கு காரணமே ප්‍රශ්න එන්න හේතුවම தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பு இல்லாம ஆக்குறதுக்கு தான். දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය නැති කරන්න තමයි. அந்த பிரச்சனையை கொண்டு வர்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ඔබ දන්නවා ප්‍රශ්නේ ගේන්නේ කවුද කියලා? பிசாசு தான். යක්ෂයා. ஏன்னா தேவனுக்கு எதிரா செயல்படுறது வந்து பிசாசு தான் பாருங்க. යක්ෂයා තමයි දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට විරුද්ධව ක්‍රියා කරන්නේ. ஆதியில வந்து இந்த பிரச்சனை தான் வந்துச்சு தேவனோட இருக்கிற அந்த தொடர். ප්‍රශ්නේම තමයි උත්පත්ති කාලේදී ආවේ. பாருங்க கடவுள் வந்து ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறாரு. බලන්න දෙවියන් වහන්සේ ආදම්වත් ඒවවත් උන්වහන්සේ හැදුවා. தன்னோடு இணைந்திருக்கும்படியாக. ස්වාමීන් වහන්සේ සමග එකට එකතු වෙලා ඉන්නේ. பாருங்க கடவுள் எவ்வளவு அன்பு செய்யறாரு பாருங்க மனுஷர்களை. බලන්න දෙවියන් වහන්සේ කොච්චර ප්‍රේම කරනවද මිනිස්සුන්ට. கடவுள் வந்து ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறாரு. දෙවියන් වහන්සේ ආදම්වයි ඒවවයි නිර්මාණය කළා. ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னுக்கு ஆதாம படைக்கிறாரு. ඒවව හදන්න කලින් තමයි ආදම් හදන්නේ. யாருடைய சாயல்ல? தேவனுடைய சாயல்ல. සමානත්වයේ දුන්නාසේ හදන්නේ දෙවියන් වහන්සේගේ සමානත්වයේ. அப்ப தேவன் வந்து தன்னுடைய சாயல்ல ஆதாம படைச்சு දෙවියන් වහන්සේගේ සමානත්වයෙන්ම ආදම්ව හදලා தன்னோடு இருக்கும்படியாக கடவுள் உண்டாக்குறாரு. දෙවියන් වහන්සේ ආදම්ව හැදුවේ දෙවියன் වහන්සේ සමග ඉන්න පිණිස. இந்த உலகத்தையே படைச்சிட்டு யார் கையில கொடுக்குறாரு? தான் வச்சுக்கிறதுக்கா? இல்ல, மனுஷன் கையில தான் கொடுக்குறாரு. දෙවියන් වහන්සේ මේ මුළු ලෝකෙම හදලා උන්වහන්සේ තියාගන්නද නැහැ. උන්වහන්සේ මිනිස්සුන්ට තමයි ඒක දුන්නේ. ஆனா ஏன் கடவுள் வந்து அவங்க மனுஷன்ட்ட கொடுத்ததுக்கு காரணம் வந்து கடவுள் வந்து மனுஷர் மீது வைத்திருக்கிறதான அன்பு. ඇයි දෙවියන් වහන්සේ ලෝකේ මවලා සීල ආධිපත්‍ය බලය මිනිස්සුන්ට දුන්නේ? දෙවියන් වහන්සේ මිනිස්සුන්ට තිබෙන ප්‍රේමය නිසා. அப்ப பாருங்க கடவுள் வந்து ஆதாம படைச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த அன்பை பாருங்க அதை வெளிப்படுத்துது அந்த இடத்துல. බලන්න දෙවියන් වහන්සේ ආදම්ව හදලා ආදම්ට හැමදේම ආධිපත්‍ය දීලා දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය උන්වහන්සේ ප්‍රකාශ කරනවා. ஆனா இந்த உலகத்தை அவங்க ஆளுகை செய்யறதுக்கு கடவுளுடைய உதவி இல்லாம அந்த உலகத்தை வந்து இவங்களால ஆளுகை செய்ய முடியாது பாருங்க. මේ ආයත දෙවියන් වහන්සේ ආධිපත්‍ය බලය දුන්නාට දෙවියන් වහන්සේගේ ආධිපත්‍ය බලය උරුතුන තිබුණා දෙවියන් වහන්සේගේ උදව්ව නැතුව උන්ට ලෝකේ පාලනය කරන්න බෑ. அது வந்து சரியான ஒரு கஷ்டம் பாருங்க. ඒක හරි අමාරුයි. ஏன்னா கடவுளுடைய ஞானம் வேணும், ඒකට දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව ඕනේ. கடவுளுடைய வழிநடத்தல் வேணும். දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම ඕනේ. அந்த வழிநடத்தலும் கடவுளுடைய உதவி இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை அவங்களால ஆள முடியும். මේ ලෝකයේ තුල උන්ට ආධිපත්‍ය ක්‍රියාත්මක කරනවා නැත්නම් මේ ලෝකේ පාලනය කරන්න පුළුවන් වෙන්නේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාවෙන් ඥානෙන් දෙවියන් වහන්සේගේ උදව් වෙන විතරයි පුළුවන් පාලනය කරන්න. பாருங்க பிசாசு என்ன செய்யறான்னு சொன்னா බලන්න යක්ෂයා මොනවද කරන්නේ? அவனுடைய வாழ்க்கையில கடவுளோட இருக்கிற முதலாவது அந்த தொடர்பை தான் இல்லாம ஆக்குறான். පළවෙනියෙන්ම කරන්නේ යක්ෂයා දෙවියන් වහන්සේත් එක්ක ඒ ආදම්මේව තිබුණා වූ සම්බන්ධතාවය කඩන එක තමයි පළවෙනියෙන්ම කරන්නේ. அந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா அவனோட வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. ඒ කියන්නේ සම්බන්ධතාවය නැහැ කියලා කියන්නේ උන්ගේ ජීවිතේ කිසිම දෙයක් වුණ කරන්න බෑ. எந்த நன்மையுமே அவனோட வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. ඒ ජීවිතේ කිසිම යහපත්යක් පැමිණෙන්නේ නැහැ. அதனால பாருங்க கடவுள் என்ன செய்யறாரு? බලන්න ඒ නිසා දෙවියන් වහන්සේ මොනවද කරන්නේ? கடவுள் வந்து தன்னோட இருக்கும்படியாக கடவுள் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா
அந்த உலகத்துல எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறாரு. දෙවියන් වහන්සේත් එක්ක මේ ආදම් මේවා ඉන්නෝනි කියලා හිතලා උන්වහන්සේ සියලු ආධිපත්‍ය දීලා උන්වහන්සේගේ ආශාවක් තිබුණා ඕන් ඉදිරියේ නැත්නම් ඉහළම ස්ථානයේ සිටින්න ඕනේ කියන ආශාව දෙවියන් වහන්සේ දෙන්නා උන් කෙරෙහි. பாருங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் බලන්න උත්පත්ති පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 2ஆம் அதிகாரம் 16-17. බලන්න 16යි 17යි. தேவனாகிய கர்த்தர் மனுஷரை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். බලන්න දෙවියන් වහන්සේ කියනවා ස්වාමීන් දෙවියන් වහන්සේ මිනිසයාට ආඥා කරමින් නුඹට උයනේ සියලු ගස් වලින් කැමති ලෙස කන්න පුළුවන්. ඒත් යහපත හා නපුරු දැනගැනීමේ ගහෙන් කන්න එපාය. මක්නිසාද ඒ කෑ දවසේහි ඒකාන්තයෙන්ම නුඹ නසින්නේ යයි කීසේක. கடவுளுக்கு தெரியும் இந்த மனிதர்கள் சொன்னா இந்த ஆதாமும் ஏவாளும் இவங்க வந்து பலவீனமான பாருங்க, பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு எப்படி இவங்க போயிருவாங்கன்னு கடவுளுக்கு தெரியும். දෙවියන් වහන්සේ දන්නවා උරුමත් මේ මිනිසයා සාද්දන්ට අහුම්කන් දීලා දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙනවා කියලා උන්වහන්සේ දන්නවා. இத மனசுல வச்சுக்கோங்க. මේක හිතේ තියාගන්න. கடவுள் வந்து இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து விருட்சத்தின் கனியை உண்டாக்குறாரு. දෙවියන් වහන්සේ යහපත නපුරු දැනගැනීමේ ගහ උන්වහන්සේ නිර්මාණය කරා. இவங்க வந்து என்னை சார்ந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து ஒரு கட்டளையா கொடுக்கிறாரு பாருங்க. දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳට හේතු වෙලා නැත්නම් උන්වහන්සේත් එක්ක හොඳ එක්සත්ව ඉඳීද කියලා උන්වහන්සේ බලනවා අයව. அப்ப தன்னோட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து இந்த கட்டளையை கொடுக்கிறாரு. දෙවියන් වහන්සේ ඇයි මේ ආඥාවන් දුන්නේ Taman එක්ක ඉන්නවද කියලා බලන්න. அப்ப இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து நீ புசிக்காத. මේ ආපද නපර දැනගැනීමේ ගහේ පළවලින් ඔබ කන්නේනවා කියලා. புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ඔබ ඒකෙන් කන දවසේ ඒකාන්තයෙන්ම ඔබ නැසිනවා කියලා උන්වහන්සේ. இத வந்து நான் சில வாலிபர்கிட்ட வந்து நான் பிரசங்கம் பண்ணேன் பாருங்க. මේක මම තරුණ ළමයින්ට මම කතා කරා. அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவே அறியாத வாலிபர்கிட்ட. ඒ කියන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව දන්නේ තරුණයන් එක්ක මම මේක බෙදාගත්තා. அவங்க வந்து இத வந்து புதுமையா பாக்குறாங்க. මේක ඇවිල්ලා වුණ පුදුම විදිහට බැලුවා. என்னடா இது? මොකද්ද මේ? கடவுள் வந்து இப்படி எல்லாம் ஒரு கட்டளை வைக்கிறாரா? දෙවියන් වහන්සේ මේ වගේ ආඥාවක් තියලා இப்படி எல்லாம் கட்டளை வச்சு இப்படி எல்லாம் இந்த மாதிரி காரியம் எல்லாம் அப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி දෙවියන් වහන්සේ මේ වගේ ආඥාවක් තියලා මේ විදිහට දේවල් වෙලා තියෙනවද කියලා ඕන් කල්පනා කරා. அவங்க யோசிக்கிறாங்க. ඒ අය කල්පනා කරා. எப்படி இவங்க போயிட்டு விழுந்துருவாங்கன்னு கடவுளுக்கு தெரியும். ඒ අය කොහොමද වැටෙනවා කියලා දෙවියන් වහන්සේ දන්නවා. என்னதுக்கு தான் கடவுள் இதை வச்சிருக்கிறாரு? දෙවියන් වහන්සේ නම් මේක තියලා තියෙන්නේ. கடவுள் வந்து எல்லா விருட்சத்தின் கனியும் கடவுள் புசிக்க சொன்னாரு. දෙවියන් වහන්සේ කිව්වා සියලු ගස් වලින් කැමති ලෙස කන්න කියලා. சுதந்திரத்தை கொடுத்தாரு. උන්වහන්සේ නිදහස දුන්නා. ஆனா இதை மட்டும் ஏன் புசிக்க வேணாம்னு சொல்றாரு. නමුත් දෙවියන් වහන්සේ ඇයි මේක විතරක් කන්න එපා කියලා කියන්නේ? அந்த கனியில எதுவும் பிரச்சனை இருக்கா? ඉතිවල මොනවාරි ප්‍රශ්නයක් තියෙනවද? இல்ல. නැහැ. தேவனுடைய வார்த்தையில தான் பாருங்க வல்லம் இருக்கு. දෙවියන් වහන්සේගේ වචනය තුල තමයි බලය තියෙන්නේ. அந்த கனியில ஒரு பிரச்சனையுமே இல்ல. ඒ ගෙඩිවල කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. அவங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கடவுளுடைய வார்த்தையை தான் மீறுறாங்க. ඒ අය පව් කරන්න කලින් දෙවියන් වහන්සේගේ වචනයට තමයි විරුද්ධ වෙන්නේ. பாருங்க கடவுளோட பாருங்க அவங்க வந்து அந்த வார்த்தைய அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை பெருசா நினைக்காம கடவுள் எதை வேணான்னு சொல்லி சொன்னாரோ அதைத்தான் அவங்க அந்த பெருசா அதுல என்ன இருக்கும் ஏது இருக்கும் சொல்லி தேடி பார்த்து பாருங்க கடவுளுடைய வார்த்தையை மீறுறாங்க. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ මොනවද එපා කියලා කිව්වේ එපා කියලා කියපු උන්වහන්සේගේ වචනයට අකීකරුව තමයි ඒ ගෙඩි කන්න උත්සාහ කරන්නේ මොනවද ඒකේ තියෙන්නේ කියලා බලන්න. இப்ப பாருங்க ஒரு சின்ன பபாட்ட சின்ன பிள்ளைங்கிட்ட சொன்னா, දැන් අපි පොඩි ළමයිට කිව්වොත් බලන්න தம்பி இந்த எனக்கு முக்கியமான சாமா இருக்கு, இதை தொடாது, இது முக்கியமான சாமா, இது தொடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. දැන් අපි කියනවා මේ මල්ලි මේකේ මේ විශේෂ වැදගත් දෙයක් තියෙනවා මේක අල්ලන්න එපා කියලා කියනවා. அந்த சின்ன பொடி எனக்கு வந்து அது வரைக்கும் அது கணக்கே இருக்காது. ඒ වෙනකන් මේ දරුවට කිසිම ගානක් எந்த கணக்குமே இருக்காது. කිසිම ගානක් இந்த பொருள் எனக்கு இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாது. එතන මේක තියනවද කියලාවත් දන්නේ නැහැ ගානක්. சரியா? அப்ப இந்த இவர் வந்து சொல்லிட்டு போறாரு, இதை தொட்டுறாத, தொட்டினா அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பொடி எனக்கு ஒரே யோசனை. இப்ப சொல்லிட்டு போயிட்டாரு, இது என்னத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி, இதுல என்னத்தான் இருக்குன்னு சொல்லி அதை பாக்குறதுக்கே யோசனையா இருக்கும். இப்ப இவர் எப்ப போவாரு, எப்ப அதை எடுக்கலாம், இப்ப எங்கிட்டு போனாலும் மைண்ட் வேலை செய்யாது.
என்னதுக்கு இதை சொன்னார்னு தெரியறது, தொட வேணாம்னு சொல்லி. ඇයි මේක අල්ලන්න එපා කියලා. அப்ப அதுல என்னமோ இருக்குன்னு அர்த்தம். ඒක ඇතුලේ මොකක්ද තියෙනවා. அப்ப பாருங்க, அப்ப அதே எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். මේ වෙලාවේ හැම වෙලාවකම මේක දන්න තමයි උත්සාහ කරන්නේ. அதே மாதிரிதான் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நடந்த பிரச்சனையே அதான். ඒ වගේම තමයි ආදම්ටත් ඊමට තුනව ප්‍රශ්නය. அப்ப கடவுள் வந்து யாருக்கு சொல்றாருன்னு சொன்னா ஆதாமுக்கு சொல்றாரு. දෙවියන් වහන්සේ මේ වෙලාවේ කාටද කියන්නේ? ආදම්ට කියන්නේ. ஆனா ஆதாம் பாருங்க சரியா போதிக்கலையா இல்லாட்டி சரியா விளங்கி கொள்ளையான்னு தெரியல. නමුත් ආදම් දන්නේ නැහැ. ආදම් එයාගේ භාර්යාවට හරියාකාරව ඉගෙනුවත් දේශනා කරලා දන්නේ නැහැ. නැත්නම් හරියට තේරුම් ගත්තේ නැති කියලා අපි දන්නේ නැහැ. ஏவாளுக்கு விஷயம் போகல. නමුත් ඒවට ඒක එයාට ඒක පණිවිඩය කියේ නැහැ. அது விஷயம் போகாதனால பாருங்க அந்த இடத்துல பிழைகள் வந்துருச்சு. ඒ ස්ථානේ අපි දන්නවා එයාට පණිවිඩය ගියේ නැති නිසා ස්ථානේ වැරදි දේවල් සිද්ධ වුණා. அதுல இருந்து அந்த அதுக்கு பிற்பாடு தான் அந்த புதிய ஏற்பாடுல பேதுரு கூட சொல்றாரு பெண்கள் வந்து பலவீனமானவங்க அப்படின்னு சொல்லி. ඒ නිසා තමයි අලුත් ජීවිතය තුළ පේත්‍රස් තුමා කියනවා මේ දුර්වල භාජනයක් කියලා මේ කාන්තාව. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வந்து பலவான்களா இருக்கிறாங்க. නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ එයා බලවන්ත සෙනග. கிறிஸ்துவை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா பலவீனமா மாறிடுவாங்க. ඒ කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් ඈත් වුණා නම් එයා දුර්වල කෙනෙක් තමයි. மைண்ட்ல கோளாறு ஆயிரும். එයාගේ මයින්ඩ් එක සම්පූර්ණයෙන්ම වෙනස් විදියට විකෘති වෙනවා. ஒன்ன ரெண்டா ஆக்கிடுவாங்க. එක කරනවා. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு முதலாவது சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து எழுந்தாருன்னு சொல்லி முதலாவது அறிவிக்கப்பட்டதே பெண்களுக்கு தான். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මලෝකයෙන් නැගිටලා ඉස්සලාම ප්‍රකාශ වුණේ කාන්තාවන්. இந்த ஒரு போதகர் சொன்னாரு வந்து இந்த பெண்களுக்கு வந்து இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க இயலாது அப்படின்னு சொல்லி. කියනවා කාන්තාවන්ට මේ කට තියාගෙන නිකන් ඉන්න බෑ. எதையாவது பரப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. මොනවා හරි දෙයක් වපුරමින් ඉන්න ඕනේ. அப்ப அதை பரப்புறதுல அந்த ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. ඒ අයට හරි මේ ජොලිතකමක් තියෙන මොනවා හරි දෙයක් පතුරවන්න. ஒன்ன கூட்டி சொல்லிடுவாங்க. ඒක නැත්තම් වැඩි කරලා තියෙනවා. அப்ப பாருங்க அதனால தான் அந்த பெண்கள் வந்து பலவீனமானவங்க சொல்லி சொல்றாங்க. ඒ නිසා තමයි බයිබලයේ කියන්නේ කාන්තාවන් දුර්වල භාජනය. அப்ப என்ன விஷயம் சொல்லி சொன்னா, இப்ப ஏவாளுக்கு வந்து விஷயம் தெரியாதனால அந்த இடத்துல என்ன பிசாசு யார பாக்குறான்னு சொன்னா ஏவாளை பார்க்கல, ஆதாம தான் பாத்துருக்காரு. මේ වෙලාවේ ආදම් දිහා තමයි යක්ෂයා බැලුවේ. මොකද යක්ෂයා මොකද ඒව දන්නේ නැහැ මොනවද කිව්වේ මොනවද කියලා මොකක්වත් ඒව දන්නේ නැහැ. නමුත් යක්ෂයා අවධානය දෙන්නේ ආදම්. பாருங்க 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் බලන්න උත්පත්ති පොතේ 3වෙනි පරිච්ඡේදයේ அதுல பாருங்க முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். පළවෙනි පදයේ දෙවෙනි පදයේ බලන්න. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம். 3வது வசனம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். සර්පයවරයි ස්වාමීන් දෙවියන් වහන්සේ සෑදූ වනේ කවර සත්‍යයකට වඩා ප්‍රයෝග සහිත වූය. ඌද ඇත්තටම උයනේ කොයි ගසකින්වත් කන්ට එපාය කියලා දෙවියන් වහන්සේ කීවාදයි ස්ත්‍රීගේ නැසීය. ස්ත්‍රීද උයනේ ගස්වල ගෙඩි කන්න අපට පුළුවන්. එහෙත් දෙවියන් වහන්සේ නුඹලා නොනසින පිණිස උයන මැද තිබෙන ගහේ ගෙඩි කන්නවත් ඊට අතගසන්නවත් එපායයි කීසේකයි සර්පයාට කීවාය. இப்ப பாருங்க, ஆதாம் வந்து ஏவாளுக்கு சொல்றான் இந்த கனியை வந்து புசிக்க வேணாம்னு கடவுள் சொல்லி இருக்கிறாரு. சரியா? கடவுள் சொல்லி இருக்கிறாரு அந்த கனியை வந்து புசிக்க வேணாம், புசிக்கிறனாலே சாகவே சாவான்னு சொல்லி ஆதாம் வந்து ஏவாளுக்கு சொல்லி இருக்கணும். ආදාම් අනිවාර්යයෙන්ම ඒවට කියලා ඇති. මොකද දෙවියන් වහන්සේ කියලා දිනවා මේ ගහේ කන්න එපා, මේ ගහේ කනකොට අනිවාර්යයෙන්ම ඒකාන්තයෙන් අපි මැරෙනවා කියලා දිනවා කියලා ආදාම් ඒවට කියන්නේ. இப்ப பாருங்க பிசாசு எவ்வளவு தந்திரமா கேட்கிறான்னு சொல்லி. බලන්න යක්ෂයා මොන විදියටද උපක්‍රමශීලී වහන්නේ කියලා කල්පනා කරලා බලන්න. கடவுள் வந்து இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்க வேணாம்னு சொல்லி சொன்னாரோ அப்படின்னு கேக்குது. கடவுள் வந்து சொன்னாரு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேணாம்னு சொல்லி சொன்னாரு. பிசாசு பாருங்க எப்படி கேக்குறான்னு சொல்லி இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்க வேணாம்னு சொல்லி சொன்னாரோ. இது பாருங்க எவ்வளவு தந்திரமா கேக்குறான் அப்படின்னு சொல்லி. அது நாங்க எங்கட பகுதியில வந்து இந்த சில அந்த எஸ்டேட் பகுதியில வந்து வேலை செய்யற ஆட்கள் வந்து எப்படி கேட்பாங்க, ஆமா அந்த வீட்டுல அந்த பிரச்சனை என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
මොකද්ද උනේ කියලා නිකන් අමුතු විදියට අහන්නේ. நான் போற வழியில அப்படி கேக்குறது பாருங்க. ඒ යන වෙලාවේ තමයි අහන්නේ. சரிங்கக்கா அந்த வீட்டுல என்ன பிரச்சனை, அட போடி நீ வேற அந்த கதையா நீ கேக்குற அப்படின்னு சொல்லி அப்ப அப்படி கேட்கும் பாருங்க, அது எப்படி அந்த ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கு எப்படி சுத்தி வளைச்சு கேக்குறாங்கன்னு சொல்லி. කෙනාගේ එළියට ගන්න බලන්න එයාට කොහොමද කැරකිලා වට වෙලා නිකන් කතා කරන විදිය නිකන් ඇතුලේ දෙවිදි වෙලා அது பாருங்க எவ்வளவு தந்திரமா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி. අපිට විදිය ගන්නවා. அப்ப அதே அது வந்து அது எங்க ஆரம்பம்னு சொன்னா இங்க இருந்து ஆரம்பம். ඒකේ ආරම්භය කොහෙද කියලා බැලුවොත් මෙතනදී තමයි ඒකේ ආරම්භය ඇති වෙන්නේ. பாருங்க இந்த இது கேட்டோடிக்கே யாரு ஏவாள் வந்து குழம்பிட்டா. ඒ වෙලාවේ අහපු ගාම ඒවා කැළඹිලා. அங்கனிக்கு தத்தளிச்சு போயிட்டா. එයා කැළඹුණා. அப்ப அந்த இடத்துல பாருங்க ஏவாள் வந்து சொல்றது வந்து 3வது வசனத்துல, ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொல்லி சொன்னார். கடவுள் தொட சொன்னாரா? நான் நினைக்கிறேன் ஆதாம் சொல்வா அந்த பக்கம் போய் சேர்ந்துடாத, அதை புசிச்சிடாத, அதை தொற்றாத அப்படின்னு சொல்லி இருப்பாரு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருக்கலாம். அப்ப இத பாருங்க, இத வந்து கடவுள் என்ன சொன்னாருன்னு சொல்லி கேட்டதுக்கு ஏவாள் சொன்னது வந்து புசிக்கவும் வேணாம் தொடவும் வேணாம், சாகாதபடி புசிக்கவும் வேணாம் தொடவும் வேணாம்னு சொல்லியிருக்கா. දැන් යක්ෂයා යාගේ ඇතුලේ තියෙන මොකද්ද කියලා දැනගන්න පිණිස අහනකොට බලන්න ඒවා දෙන උත්තරය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ කන්න එපා කියලා කිව්වේ. මෙයා කියනවා කන්නත් එපා අල්ලන්නත් එපා කියලා කිව්වා. பாருங்க அந்த இடத்துல பாருங்க ஒரு வசனம் வந்து கூடுது. බලන්න එතන එක වචනයක් වැඩි වෙනවා. ஒரு வார்த்தை கடவுள் சொன்னது இல்லாம இவங்களும் சேர்த்து ஒரு வார்த்தையை கூட்டி இருக்கிறாங்க. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ කිව්ව වචනයට වඩා තවත් එකක් එකතු කරලා ඕන දෙවියන් වහන්සේගේ වචනයට එකතු කරලා කිව්වා. பாத்தீங்க தானே, கடவுளுடைய வார்த்தைய கடவுள் சொன்னாரு புசிக்க வேணாம். அப்ப நான் கடவுள் சொன்ன வார்த்தை கேட்டு இவங்க பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கணும், இவங்க அமைதியா கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படைஞ்சு கடவுளை சார்ந்து இவங்க இருந்திருக்கணும். பாத்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே அதுலயே கோளாறு வந்துருச்சு. தேவனுடைய வார்த்தையை வந்து சரியா கேட்காதனால அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு. இன்னைக்கு எத்தனையோ பேர் கடவுளுடைய வார்த்தையை கேட்கலாம், ஆனா கடவுளுடைய வார்த்தையை சரியா கேட்காட்டி, சரியா உள்ளுக்கு போகாட்டி பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் உங்களால மேற்கொள்ள முடியாது. அதை விட கடவுளோட இருக்கிற தொடர்பு ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் தான் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு காண்பிக்குது, அந்த வெளிச்சத்தை காண்பிக்குது. அதான் சங்கீதம் 119ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, உங்களுடைய வேத வசனம் வந்து என் கால்களுக்கு வந்து வெளிச்சமாய் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த வார்த்தைகள் நம்ம போறதுக்கான ஒரு வழியா இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவே என்னது வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும், என்ன குழப்பத்துல இருந்தாலும், அப்படி இல்லாட்டி நீங்க கடவுளுடைய வார்த்தை மீறி நீங்க போயிருந்தாலும், கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பதாக நீங்க போகும்போது கடவுள் நிச்சயமா அந்த வழிகளை திறப்பாரு. ஆனா கடவுளுடைய வார்த்தையை நீங்க கேட்காட்டி கடவுளுக்கு என்ன செய்ய முடியாது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா தான் கடவுள் அந்த வழிகளினூடாக கடவுள் வழி நடத்துவாரு. உங்களை பத்தி என்ன பத்தி அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே இந்த தேவனுடைய வார்த்தை தான். ஆமென்.
அதனால கடவுளுடைய வார்த்தைகளை சரியா நீங்க கேட்காட்டி உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யப்படும்? பிரச்சனைகள் வரப்படும். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබ හරියට අහුවේ නැත්නම් ඔබේ ජීවිතය අනිවාර්යයෙන්ම ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න වෙනවා. அதான் பிரச்சனையே வந்துச்சு. ඒ නිසා තමයි මෙතනත් ප්‍රශ්නයක් ආවේ. அதுக்கு பிற்பாடு பாருங்க, கடவுளோட ஐக்கியமா இருந்த அந்த தொடர்பு பாருங்க எப்படி முறியடிக்கப்படுதுன்னு சொல்லி. බලන්න දෙවියන් වහන්සේත් එක්ක ඔබේ ජීවිතයේ සම්බන්ධතාවය කොහොමද කැඩෙන්නේ කියලා බලන්න. அந்த பிசாசு பாருங்க எப்படி முறியடிக்கிறாருன்னு சொல்லி. කොහොමද යක්ෂයා එක කඩන්නේ කියලා බලන්න. பாருங்க 3ஆம் அதிகாரம் 3 පරිච්ඡේදයේ 9ம் 10ம் வாசிக்கிறேன் பாருங்க. 9-10 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். බලන්න ස්වාමීව දෙවියන් වහන්සේ මිනිසයාට හඬ ගැසෙන්නේ. பாருங்க, කොහෙදයි ඔහුට කිසිෙක. கடவுள் வந்து கேக்குறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு வந்து கேக்குறாரு. அவர் வந்து வழக்கம் போல வர்றது போல கேக்குற மாதிரி கேக்குறாரு. ஆதாமே දෙවියන් වහන්සේ ආදාම්ගේ දිනපතා ඇවිල්ලා කොහෙද ආදාම් ඉන්නේ කියලා අහනවා වගේ උන්වහන්සේ ඇවිල්ලා අහනවා දිනපතා අහනවා වගේ. அப்ப பாருங்க, ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளைய தேடுறது போல வந்து தேடுறாரு. තාත්තා කෙනෙක් තමන්ගේ දරුවන්ව හොයනවා වගේ ඇවිල්ලා හොයන උන්වහන්සේ. அப்ப கடவுளுக்கு தெரியும் பாருங்க, දෙවියන් වහන්සේ දන්නවා. இவங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். දෙවියන් වහන්සේ දන්නවා. அவர் வாராரு, தெரியாத மாதிரி வாராரு. නමුත් උන්වහන්සේ දන්නේ නැහැ වගේ එනවා. என்னது, இப்ப பாருங்க, மகன் வந்து மகனோ மகளோ தவறு செய்யும் போது தகப்பனுக்கு வந்து தெரியும். ஆனா தெரியாத விதமா சில பேர் பாருங்க, சில தகப்பன்மார்கள் பாருங்க, தெரியாத விதமா தன் பிள்ளைங்களோட பேசுவாங்க. සමහර තාත්තලා දන්නවා දරුවෝ වැරදි කරාට පස්සේ දරුවෝ වැරදි කරා කියලා. නමුත් තාත්තලා දන්නේ නැතුව නෙමෙයි, තාත්තලා දන්නවා. දන්නේ නැහැ වගේ තමයි තාත්තලා ඇවිල්ලා අහන්නේ. அப்படித்தான் வாராரு பாருங்க. එහෙම තමයි තාත්තලා එන්නේ දෙවියන් වහන්සේ. ஆதாமே ආදාම් கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறான்னு சொல்லி கேக்குறாரு. දෙවියන් වහන්සේ අහනවා කොහෙද ඇවිල්ලා කොහෙද ඉන්නේ කියලා අහනවා. ஆதாம் எங்க இருக்கிற ආදාම් කොහෙද ඉන්නේ? அப்படின்னு சொல்லி ஆதாம் வந்து உத்தரவு கொடுக்கிறாரு பாருங்க. ඊට පස්සේ ආදාම් උත්තර දෙනවා. 10வது வசனம், 4 පදේ நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். බලන්න ඔහු කියනවා මට ඔබ වහන්සේගේ ශබ්දය උදේෙහි ඇසී මම නන්ද බැවින් බයපත්ත සැඟවුනේ කී. பாத்தீங்க தானே, கடவுளை விட்டு தூரமா பயந்து ஒளிஞ்சு கொண்டாங்க. බලන්න දෙවියන් වහන්සේගෙන් සැඟවිලා ඈතට ගිහිලා හැංගිලා හිටියා. பாருங்க, அவங்களோட கடவுளோட இருக்கிற அந்த தொடர்புல பயம் வந்துருச்சு. බලන්න දෙවියන් වහන්සේත් එක්ක දෙවියන්තා වූ සම්බන්ධතාවය තුල බයක් තියෙනවා. இப்ப நம்ம மேல யாராவது அதிகமா நம்பிக்கை, இப்ப வந்து அப்பாவும் அம்மாவும் தன் புள்ள மேல அதிகமா நம்பிக்கை அன்பு எல்லாம் வச்சிருக்கும் பொழுது அந்த புள்ள வந்து அந்த மகனோ மகளோ தவறு செய்யும் பொழுது அந்த மகள் வந்து மகனோ சரி, அந்த தகப்பன் முகத்திலையும் சரி, அம்மாவோட முகத்திலையும் சரி முழிக்க மாட்டாங்க, பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ඒ අය අපි දන්නවා දරුවෝ වැරද්දක් කරාට පස්සේ දරුවන්ට දෙමව්පියන් ආදරය නිසා ඒ අයව ගොඩක් විශ්වාස කරන නිසා යම් වරදක් ඒ අයගෙන් සිද්ධ වුණා නම් ඒ අය මූල බලන්නේ ඒ අයගේ බයයි. எப்படா பேசுறது, කොහොමද කතා කරන්නේ? இவ்வளவு நாளா நல்லா தான் இருந்துச்சு, මෙච්චර කාලයක් හොඳට තමයි හිටියේ. திடீர்னு இதுல கோளாறு ஆயிடுச்சு. දැන් මේ හිතපු ගමන් මොකද්ද වුණා අවුල් වුණා. அப்பாட்ட எப்படி பேசுறது, තාත්තත් එක්ක කොහොමද அம்மாட்ட எப்படி பேசுறது, අම්මත් එක්ක කොහොමද කතා කරන්නේ? நம்ம மேலதான் தவறு අපේ අතේ තමයි වැරද්ද. அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்துல வந்து அந்த குற்ற உணர்வு குத்திக்கிட்டே இருக்கும் ඒ பாருங்க. වගේම තමයි අපේ හෘද සාක්ෂි නිතරම අපිව දෝෂාරෝපණයට ලක් කරනවා. அதே மாதிரிதான் அவன் பாருங்க, ஒரு தாய் தகப்பனும் பிள்ளைக்கும் உள்ள அந்த தொடர்பு அந்த இடத்துல பாருங்க இல்லாம போகுது அவங்க செய்யற தவறுனால. බලන්න මම පියෙකු දරුවෙක් තිබෙන්නා වූ ඒ ලිංගතුකම ඒ සෙනෙහස වගේම තමයි ඒක කැඩුනා වගේම තමයි මෙතනදී දෙවියන් වහන්සේත් එක්ක තිබුණා වූ සම්බන්ධතාවය ආදම්ගේ නැති වෙලා ගියා. ஏசாயா 59 යෙසායා 59 වෙනි පරිච්ඡේදයේ 2வது வசனம், 59 உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. බලන්න නමුත් නුඹලාගේ අපරාධම නුඹලා සහ දෙවියන් වහන්සේ අතර වෙන්වීමක් කළේය. உங்கள் பாவங்களாலே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறார். උන්වහන්සේ නොඅසන ලෙස නුඹලාගේ පාපවල උන්වහන්සේගේ මූණ නුඹලාගෙන් සැඟවුවේය. நம்ம பாவம் செய்யும்போது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரிய பாவம், கொலை செய்யறது, மற்றது திருடுறது, பொய் சொல்றது, இதுதான் பெரிய பாவம்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். අපි පව් කරනකොට අපි හිතනවා විනිමරණ එක නැත්නම් හොරකම් කරන එක තමයි ලොකුම වරද. அது வந்து பாவத்துக்கு பிற்பாடு வர்ற குட்டி. ඒ කියන්නේ ඒ පාපයේ පස්සේ එන පැටවුවේ.
அப்ப அது போலதான் கடவுளுடைய வார்த்தைய மீறது தான் முதலாவது பாவம் பாருங்க. அதான் ஜென்ம பாவம். ஜென்ம பாவங்கிறது வந்து இந்த இடத்துலதான் ஆரம்பமாகுது. அவங்க கனிய புசிக்கிறதுலயும் ஒண்ணு இல்ல, அவங்க சுயநலத்துக்காக கடவுளுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன செய்யறது ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கேன், எப்படி ஆண்டவரே உங்க முன்னுக்கு நான் வாருது அப்படின்னு சொல்லி நான் எப்படி ஆண்டவரே உங்க முன்னுக்கு வாருது அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. கடவுள் கேக்குறாரு, நீ நிர்வாணின்னு சொல்லி உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் உனக்கு புசிக்க வேண்டாம்னு சொல்ல அந்த கனியை நீ புசிச்சாயா அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு தெரியும் புசிச்சுட்டாங்கன்னு சொல்லி. இவரும் வாராரு, புசிச்சியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி. கடவுள் ஐயோ ஆண்டவரே, நான் தெரியாம புசிச்சுட்டேன், நான் தெரியாம சாப்பிட்டேன், என்ன செய்யறது செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லி இந்த நான் சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் மன உணர்ந்து. ஆண்டவரே விளங்காத மாதிரி கொடுத்துருக்கீங்களே மனைவி வந்து அவ கொடுத்தா நான் புடிச்சிட்டேன். யார் தவறு? முதலாவது உங்க தவறு, அது பிற்பாடு இவட்ட தவறு. நான் கேட்டேனா? நீங்க தானே கொடுத்தீங்க, நீங்க கொடுத்ததுனாலதான் பிரச்சனை பாருங்க. அந்த விதத்துலதான் பாருங்க ஆதாம் வந்து பேசுறான் பாருங்க. நீர் கொடுத்தீரே, ஸ்திரியானவள் கொடுத்தால் நான் புசித்தேன். அப்ப அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இப்ப ஸ்திரீ கிட்ட கேக்குறாரு, என்ன செய்ய, என்னையும் குற்றம் சொல்லிட்டா, நீ என்ன செய்ய? அப்ப ஸ்திரீ கிட்ட கேக்குறாரு, நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்க தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடவுளுக்கு முன்னுக்கு கடவுள்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, உங்களோட வார்த்தையை நாங்க மீறிட்டோம், முதலாவது நான் உங்களோட வார்த்தையை மீறிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? கடவுள் அந்த இடத்துல ஒரு வழியை ஆரம்பிச்சிருப்பாரு, அந்த வழியை ஆயத்தப்படுத்தியிருப்பாரு. ஆமென். அதே மாதிரிதான் நாம செய்யற பிள்ளைகள்ல நாம காரணங்களை சொல்லாம நாம கடவுளுக்கு முன்பதாக போயிட்டு, கடவுள் தேவனே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது கடவுள் நம்மளை மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப கடவுளுடைய வார்த்தையை வந்து நம்ம என்ன செய்யணும்? එහෙනම් අපි මොකද කරන්න ඕනේ? දෙවියන් වහන්සේගේ වචනය ஒவ்வொரு நாளும் හැම දවසකම கேட்கணும். හැමදාම අහන්න ඕනේ. கேட்கறதுல අහනකොට தீவிரமா இருக்கணும். ඒක අහන්න ඇවිල්ලා අපි ඉන්නෝනේ කොහොමද දන්නවද? පිපිද සිටින්න ඕනේ. எப்பொழுதுமே அவருடைய வார்த்தையை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். හැමදාම හැම වෙලාවකම අපි දෙවියන් වහන්සේගේ වචනය මෙනෙහි කරගෙන ඉන්න ඕනේ. தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலுமாய் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். දෙවියන් වහන්සේගේ වචනය රැදවල් මෙනෙහි කරන මනුස්සයා තමයි භාග්‍යවන්ත මනුස්සයා. அவன் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். බයිබලයේ කියන ඔහු අත්බා කරන සියල්ල සඵල වෙනවා. எனக்கு இதுல பெரிய பிரச்சனை வந்துருச்சு. මට මේකේ ලොකු ප්‍රශ්නයක් ආවා. என்னடா இது இரவும் பகலுமா தியானிக்கிறதா அப்படின்னு சொல்லி எனக்கு யோசனை. මට ලොකු ප්‍රශ්නයක් තිබ්බා. මොකද්ද මේ රැදවල් මෙනෙහි කරනවා කියන එක? රැදවල් මෙනෙහි කරන්න ඕනද මේක කියලා ලොකු ප්‍රශ්නයක් මට තිබ්බා. என்ன தூங்கும் போது நினைச்சுக்கிட்டு இருக்கணுமா? මේක කියන්නේ රැට නිදිය ගන්නකොට මේක ගැන හිත அட பகலையும் படிச்சுக்கிட்டு இருக்கணுமா? ඒ කියන්නේ දවල්ටත් මේක කියවගෙන ඉන්න ඕනේ. அப்ப நான் சாப்பிடுறது எப்படி, நான் தூங்குறது எப்படி, நான் எப்படி வேலைக்கு போவேன், நான் எப்படி வேலைகளை செய்வேன், இந்த காரியங்கள் நான் எப்படி செய்வேன், இதே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்மா. එතකොට මම කන්නේ කොහොමද, බොන්නේ කොහොමද, මම නිදියන්නේ නැද්ද, මම වැඩකට යන්නේ නැද්ද, වැඩ කරන්නේ නැද්ද, මම මේකම කල්පනා කරගෙන ඉන්නද? பாருங்க, இது எனக்கு வந்த பெரிய ஒரு பிரச்சனை. මේක මට ආපු ලොකු ප්‍රශ්නයක්. அப்புறம் தான் நான் யோசிச்சேன். ඊට පස්සේ තමයි මම කල්පනා කරේ. பரிசுத்தானவருடைய மனக்கண்ணை திறந்தாரு. දෙවියන් වහන්සේ සුද්ධාපන්න වහන්සේ මගේ ආත්මික විවෘත කරන්නේ. அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு செவிகளை திறந்தாரு. දෙවියන් වහන්සේගේ හඬ අහන පිණිස මගේ කන් විවෘත කරන්නේ. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், என்னன்னு சொன்னா, நம்ம செய்கிற வேலைகள்ல கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைக்கு நீங்க செய்கிற வேலையில கீழ்ப்படியும் பொழுது
அந்த இடத்துல அந்த காரியங்கள் வாய்க்கும். ඒ කියන්නේ අපි කරන වැඩේදී නෙමෙයි අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි අහුම්කම් දීලා වචනයට කීකරු වෙලා අපි වැඩ කරනකොට දෙවියන් වහන්සේ කරන වැඩ සියල්ල සාර්ථක කරන උන්වහන්සේ. நீங்க எங்க போனாலும், ඔබ කොහේ ගියත්, நீங்க என்ன செஞ்சாலும், ඔබ මොනවා කරා, நீங்க செய்யற வேலைகளா இருக்கலாம், ඔබ කරන වැඩ වෙන්න පුළුවන්, நீங்க போற இடங்களா இருக்கலாம், ඔබ යන තැන් වෙන්න පුළුවන්. அதுக்கேற்ற வசனங்கள், வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு. දෙවියන් වහන්සේගේ වචනේ තුල තියෙනවා ඒ ඕන ස්ථාන වලට ඕන කරන වචනේ දෙවියන් වහන්සේගේ වචනේ තුල තියෙනවා. அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துல இருக்கும் பொழுது ඒ වචනේ ඔබේ හදවත් තුල තියෙනකොට கடவுள் அந்த வார்த்தைகளை புடமிடுவாரு. දෙවියන් වහන්සේ වචනේ තුලින් ඔබ පොළනවා. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்வுக்கு வெளிச்சமா இருந்து உங்களை வழி ඒ நடத்தும். වචනේ ඔබේ ජීවිතයට ආලෝකයක් වෙලා ඔබ ආරක්ෂා කරනවා. ஆபத்துல மாட்டிக்காம, ඒ කියන්නේ විපත් වලට පැටලෙන්නේ නැතුව, சிக்கிக்காம, ඒ පැටලෙන්නේ නැතුව, தத்தளிக்காம, ඒ කියන්නේ කෑ ගහන්න නැතුව, பயம் இல்லாம බය නැතුව கடவுள் உங்களை வழி நடத்துவாரு. දෙවියන් වහන්සේ ඔබට මඟ පෙන්නනවා. அந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். ඒ වචනේ ඔබව ධෛර්යමත් කරනවා. ஏன்னா நிறைய காரியங்கள் அனுபவப்பட்டு நான் சொல்றேன். මම ගොඩක් ප්‍රේමය ගැන කතා කරනවා. ஏன்னா நானும் ஒரு வாலிபம் பாருங்க, මම ඇවිල්ලා තරුණයෙක්. நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, මට ගොඩක් ප්‍රශ්න ආවා. நிறைய போராட்டங்கள் வந்துச்சு, මට ගොඩක් අභියෝග ආවා. நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ගොඩක් විරුද්ධකම් ආවා. என்ன செய்யறது இல்லாம உடைஞ்சு போயிட்டு இருந்தேன் நான். මොනවද කරන්න කියලා හිතා ගන්න බැරිද කැඩිලා හිටියේ මම. இனி நான் என்ன செய்யறதுங்கிறத கேள்விக்குறியில இருந்தேன். ඊට පස්සේ මම මොනවද කරන්න කියන ප්‍රශ්නාර්ථයක මම හිටියා. இப்ப நினைச்சாலும் உடம்புல புல்லரிக்குது. දැන් මම හිතනකොටත් මගේ ඇඟේ හිරිගඩු පිපෙනවා. கடவுள் அவ்வளவு அற்புதங்களை செஞ்சாரு. ඒ තරම් දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ நினைச்சு பார்க்கவே இயலாது. මට හිතන්න බෑ. என் வாழ்க்கையில செஞ்சவர் உங்க வாழ்க்கையில செய்ய මගේ மாட்டாரா? ජීවිතේ කරපු දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතේත් කරනවා. கண்டிப்பா செய்வாரு. අනිවාර්යෙන් කරනවා. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. උන්වහන්සේගේ ප්‍රේමය වෙනස් වෙන්නේ නැහැ කවදාවත්. அவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளும் மாறாது. උන්වහන්සේ ඔබ ගැන හිතලා තිබෙනා වූ ඒ සිතුවිලි නැත්නම් උන්වහන්සේගේ කැමැත්ත වෙනස් වෙන්නේ නැහැ. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதும் தடைபடாது. දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන එකත් බාධාවක් වෙන්නේ නැහැ. ஆனால் නමුත් நீங்கள் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉන්නවා. யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். යෝහන් පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදේ. சாட்ல போட்டிருக்கு பாருங்க. දාලා තියෙනවා බලන්න. நானே திராட்சை செடி, මම විදිවල මමය. நீங்கள் கொடிகள். නුඹලා අතුය. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. යමෙක් මා තුළෙහි පවතින්නේද මම ඔහු තුළෙහි පවතිනද ඒ තැනැත්තේ බොහෝ ඵල දරයි. මක්නිසාද මාගෙන් මෙන්ම කිසිවක් කරන්නට නුඹලාට බැරිය. பாருங்க, ஆதி ஆகமத்துல இல்லாத அந்த தொடர்பை தான் கடவுள் பாருங்க அது புதிய ஏற்பாடுலயே அந்த தொடர்பை தான் ஏற்படுத்துறாரு பாருங்க. බලන්න උත්පත්ති පොතේදී ඒ තිබුණා වූ සම්බන්ධතාවය නැති වුණා. නැවතත් ඒ සම්බන්ධතාවය ගොඩනගන්න තමයි දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන්නේ. நீங்க அவரோட நிலைச்சிருக்கணும். දෙවියන් වහන්සේත් එක්ක ඔබ එකට ඉන්න ඕනේ. நீங்க அவரோட வார்த்தையில பின்னி பிணைஞ்சிருக்கணும். දෙවියන් වහන්සේගේ වචනේ සමග ඔබ මිශ්‍ර වෙන්න ඕනේ. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் வரும். ජීවිතය තුළ අනිවාර්යයෙන්ම ජයග්‍රහණයක් වෙනවා. நீங்க கைட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும். ඔබ අත්දැක කරන දේවල් සාර්ථක වෙනවා. நன்மையான காரியங்கள், යහපත් දේවල්. இப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபப்படியே சொல்றாரு, මම මේ විදිහට කියාගෙන යනකොට ඔබ අත්දැකන සියල්ල හරියනවා කියලා කියපු ගමන් ඒක තරුණයෙක් නැකිట్లా කිව්වා. நாம கெட்டது செஞ்சாலும் கடவுள் வாய்க்க பண்ணுவாரா? ඒ කියන්නේ අපි වැරදි දේවල් කරත් දෙවියන් වහන්සේව සඵලවත් වෙන්න සලස්වයිද? நீங்க தானே சொல்றீங்க நீங்க கையிட்டு செய்யற எல்லா காரியமும் கடவுள் வாய்க்க பண்ணுவாரு சொல்லி. කියන්නේ අත තබා කරන සියල්ල සඵලවත් වෙනවා කියලා. பாருங்க, அது சேச்சிக்கு வந்திருந்தாலும் அந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு உணரக்கூடிய அந்த தன்மை இல்ல. பாருங்க, புதுசா வந்த ஒரு வாலிபப்படி. ඒ කියන්නේ ඒ දරුවා ඒ තරුණ ළමයා අලුතෙන් ආවේ. ඒ ළමයාට තේරුම් ගන්න බෑ දෙවියන් වහන්සේගේ වචනය. දෙවියන් වහන්සේගේ වචනේ මොකද එයා අලුත් කෙනෙක්. பாருங்க அவருடைய யோசனை எப்படி போகுதுன்னு. එයාගේ කල්පනාව කොහොමද යන්නේ කියලා බලන්න. நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படித்தான். එහෙම තමයි ගොඩක් අයගේ තරුණ ජීවිතය. நான் ட்ரிங்கோல நான் வாலிப முகாமுக்கு போயிருந்தேன். මම ත්‍රිකුණාමලයේ ඇවිල්ලා තරුණ කඳවුරට ගියා. அப்ப வாலிப முகாமுக்கு போகும்போது ඒ තරුණ කඳවුරට යන වෙලාව நான் முதல்ல கேட்ட பிரசங்கம் யோசேப்பை குறிச்சு தான். මම ඉස්සල්ලාම අහපු දේශනාව ඇවිල්ලා යෝසෙෆ් ගැන තමයි මම ඇහුවේ. என்னன்னா, ඇයි நான் தூங்கிட்டே கேட்டேன். මම නිදාගෙනම තමයි ඇහුවේ. சரியான தூக்கம். හොඳටම නිදි. ஏன் சூடு. ඒ තරම් රස්නේ. அந்த நேரத்துல கூலையும் கொடுத்துட்டாங்க. ඒ වෙලාවේ බීමත් දුන්නා. உள்ளுக்கு இருந்தும் படிக்க இயலாது. ඒක ඇතුලේ ඉඳන් කියවන්නත් බෑ. வெளியில இருந்து படிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா சூடு. එළියේ ඉඳන් කියවනවා නම් රස්නේ වැඩි. பாருங்க, அந்த கட்டத்துல அந்த நேரத்துல ஏதோ ஒரு காத்து ஒன்று அடிக்குது. ඒ වෙලාවේ හුලඟක් ආවා. அந்த காத்துல பாருங்க நான் தூங்கிட்டேன். ඒ හුලඟට මම හොඳට නිදිය ගත්තා. எலும்பல.
නැගිටින්නේ. ஆனா பிரசங்கம் பண்ணது யாருன்னு சொன்னா நல்ல ஒரு வாலிப ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் தான் பிரசங்கம் பண்ணாரு. ඒ කියන්නේ සුදු ජාතික තරුණ කෙනෙක් තමයි එදා දේශනා කරේ. அப்ப அவர் வந்து வெள்ளக்காரர் இங்கிலீஷ்ல தான் பிரசங்கம் பண்ணாரு. එයා ඉංග්‍රීසියෙන් තමයි දේශනා කරේ. நமக்கு ஒழுங்கா தமிழ்ல பண்ணாலே ஒழுங்கா விளங்க மாட்டேங்குது. අපිට දෙමළෙන් කරත් හරියට තේරෙන්නේ නැහැ. இதுல இங்கிலீஷ வேற பண்ணிக்கிட்டு இருக்காரு. ඉංග්‍රීසියෙන් කරගෙන යනවා. எனக்கு தூக்கம் தள்ளுது. මම හොඳට නිදි. என்ன பார்த்து பக்கத்துல ஒரு படியனும் தூங்குறாரு. මාව දැකලා තව අල්ලපු මේ පුටු වීරපෙක් කෙනෙක් නිදි. அப்ப எனக்கு பைபிள்லாம் தெரியாது. එතකොට මම බයිබලේ දන්නේ නැහැ. யோசேப்பையும் தெரியாது எனக்கு. මම යෝසෙෆ්ව දන්නේ නැහැ. அப்ப கேட்டுக்கிட்டே இருந்த வாக்குல அப்ப தமிழ்ல தான் டிரான்ஸ்லேட் வருது. මම ඒක අහගෙන ඉන්නකොට දෙමළෙන් තමයි ට්‍රාන්ස්ලේට් කරගෙන. அப்ப எனக்கு விஷயம் போகுது. இப்ப எனக்கு வந்து அந்த அவங்க பிரசவம் பண்றது யோசேப்பு குறிச்சு முக்கியமான சில காரியங்கள் என் தலைக்குள்ள போகுது. ඒ කියන්නේ යෝසෙෆ් ගැන දේශනා කරනකොට මම නිදි. හැබැයි මට ගොඩක් දේවල් ඇතුළට යනවා මට දැන් තේරෙනවා. அதான் நான் முதன்னு கேட்ட பிரசங்கம். ඒක තමයි මම ඉස්සල්ලාම මගේ ජීවිතේ நேர்ல கேட்ட பிரசங்கம். ඒක තමයි පළවෙනියෙන් මම දේශනා. அந்த நேரத்துல நானும் ஒரு பிரஜாதியா இருந்தேன். ඒ කාලේ මම ඇවිල්ලා අන්නේ භක්තිකෙක් හිටියා. அப்ப அந்த நேரத்திலயும் பாருங்க நான் வந்து கடவுளை தெரிந்து கொள்ளல, அவர் என்ன தெரிந்து கொண்டார். බලන්න මේ වෙලාවේදීත් මම දෙවියන් වහන්සේව තෝරගත්තේ නැහැ. දෙවියන් වහන්සේ තමයි මාව තෝරගත්තේ. அதே இடத்துல இந்த நேரத்துல நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொன்னா கடவுள் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். නමුත් මේ වගේම ඔබ මෙතන ඉඳගෙන ඉන්නවා නම් දෙවියන් වහන්සේ තමයි ඔබව තෝරගත්තේ. நீங்க கடவுளை தெரிந்து கொள்ளல, ඔබ දෙවියන් වහන්සේව තෝරගත්තා නෙමෙයි. அவர் தெரிந்து கொண்டனால தான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. දෙවියන් වහන්සේ ඔබව තෝරගත්ත නිසා තමයි ඔබ අද මෙතන ඉඳගෙන. ஆனா அவருக்கு தான் உங்களை பத்தி எல்லாமே தெரியும். නමුත් දෙවියන් වහන්සේ තමයි සියල්ල ඔබ ගැන දන්නේ. என்ன பத்தி தெரிஞ்சதும் அவர் தான். මං ගැන දන්නේ දෙවියන් වහන්සේ. அவருக்கு ஒருத்தரை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். දෙවියන් වහන්සේ දන්නවා කෙනෙක් කොහොමද මම පෙන්නුමින් ගෙනියන්න ඕනේ. அந்த டைம்ல அந்த கேட்ட பிரசங்கம் என்னால மறக்க கூட இல்ல. ඒ දවසේ අහපු දේශනාව මට අමතක කරන්නත් බැහැ. இத்தனைக்கும் தூக்கத்துல கேட்டேன். මම නිින්දෙන් ඇහුවේ. அதான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். ඒක තමයි මට පුදුමේ. அப்ப கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தினேன். මම දෙවියන් වහන්සේට ස්තුති කරා. அந்த யோசேப்புடைய வாழ்க்கை, யோசேப்பு ஒரு வாலிப பொடியை பாருங்க. යෝසෙෆ් ඇවිල්ලා තරුණේ. நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அவரோட வாழ்க்கையில. යෝසෙෆ්ට තමන්ගේ ජීවිතය තුළ ගොඩක් ප්‍රශ්න ආවා. குடும்பத்திலயும் பிரச்சனை, යෝසෙෆ්ගේ පවුලේ ප්‍රශ්න, போற வார இடத்துலயும் பிரச்சனை, අනේක තැන්වල ප්‍රශ්න, எல்லா இடத்துலயும் பிரச்சனை. හැම තැනම ප්‍රශ්න. ஆனா எல்லா இடத்துலயும் கடவுளுடைய வார்த்தை அவனை வந்து புடமிடப்பட்டுச்சு. බලන්නේ හැම වෙලාවකම දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔහුව ශක්තිමත් කරා කියලා. அப்ப இந்த பைபிள்லாம் இல்ல. එතකොට බයිබලේ නෑ. அப்ப கடவுள் பேசுவாரு. එහෙනම් දෙවියන් වහන්සේ කතා කරා. அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி வச்சு දෙවියන් වහන්සේගේ වචනේ උන්වහන්සේ මතක් කරලා දුන්නා. சில நேரம் முன்னுக்கு ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இவங்களோட வாழ்க்கையில வந்து கடவுள் பேசின வார்த்தைகளை வந்து அவங்க அப்படியே வரிசைப்படுத்துவாங்க பாருங்க. අපි දන්නවා ඒ කාලේ හිටපු ආබ්‍රහම්, ඊසාක්, යාකෝබ් එයාගේ ජීවිත කතාවේ මේ විදිහට පිළිවෙලට ලියලා තියෙනවා. ஒருத்தருக்கு வந்து போதிப்பாங்க. ඒ අය ඇවිල්ලා ඒ කාලේ කොහොමද කරේ එක්කෙනෙකුට එක්කෙනෙක් ඒ අය දේශනා කරා. அப்படி போதிச்சு ஞாபகப்படுத்தின வார்த்தைகள் தான் அதெல்லாம். ඒව ඔක්කොම ඉස්සර මිනිස්සු ඇවිල්ලා අනිත් අයට දේශනා කරලා මතක් කරගත්තු වචනය තමයි. கடவுள் செஞ்ச அற்புதங்கள், දෙවියන් වහන්සේගේ හාස්කම්, அதிசயங்கள், දෙවියන් වහන්සේ කරපු පුදුම දේවල් எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி இவர் யோசிப்பு நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள்ல வந்து அவர் தியானிச்சிருப்பாரு. එන යෝසෙෆ් ඒ ගැන අහලා තියෙන නිසා පොඩි කාලේ ඉඳන්ම යෝසෙෆ් මේ දේවල් ගැනම තමයි කල්පනා කර කර හිටියේ. அதனால தான் பாவத்தை விட்டுட்டு ஓடுறாரு பாருங்க. ඒ නිසා තමයි පව් කරන්න අවස්ථාවක් හම්බෙච්ච වෙලාවෙත් පාපේ අතල්ලා යා දුවන. அதனால தான் கடவுள் அவரை கைவிடல. ඒ නිසා තමයි ඔහුව දෙවියන් වහන්සේ අත්හැරියේ නැත්තේ. கடவுள் கைவிடாம நடத்தினார் பாருங்க. දෙවියන් වහන්සේ අත්හරින්න නැතුව මඟ පෙන්වමින් ගෙනිච්චා. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. උත්පත්ති පොතේ 39 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදේ බලන්න. கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். බලන්න ස්වාමීන් වහන්සේ යෝසෙෆ් සමග හිටියා. அவன் மேல் கிருபை வைத்து දෙවියන් වහන්සේගේ කරුණාව ඔහු තුල තබා சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ඒ කියන්නේ හිරගේ සිටින්නා වූ සියලු අයගේ මේ කරුණාව ඔහුට ලැබුණා කියලා කියනවා. பாருங்க, கடவுள் வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. දැන් මේ වෙලාවේ අපි දන්නවා යෝසෙෆ් ඇවිල්ලා හිරගෙදර ඉන්නවා. அவர் யோசிச்சிருக்கலாம், என்னடா இது குடும்பத்திலேயே அடிச்சு விரட்டுறாங்க, போற வர இடத்துலயே அடிச்சு விரட்டுறாங்க, இவ்வளவு பிரச்சனை. அப்ப යෝසෙෆ්ට කියන්නේ තිබා ගෙදරත් ප්‍රශ්න, යන්නේ තැන් වලත් ප්‍රශ්න, ගියපු තැන් වලත් ප්‍රශ්න කියලා යෝසෙෆ්ට කියන්න තිබුණා. சிறைச்சாலையிலே கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க. දැන් මේ හිරගේ ඇතුලේ ප්‍රශ්න. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருந்திருந்தா என்ன யோசிச்சிருப்பீங்க? දැන් මේ වගේ වාතාවරණයක ඔබ හිටියොත් ඔබ මොකක්ද කල්පනා කරන්නේ? ஐயோ கடவுள் இருக்காரோ இல்லையோ தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருந்திருப்போம். දැන් මේ වෙලාවේ මේ වගේ දෙයක් ඔබට වුණොත් දෙවියන් වහන්සේ ඉන්නවද නැද්ද කියලා ඔබ කොඳුරමින් ඉන්න පුළුවන්. என் வாழ்க்கையில நடக்காத பிரச்சனையா உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னு யோக்கியமா பேச ஆரம்பிப்போம். සමහර වෙලාවට ඔබ කතා කරන්න පුළුවන් මගේ ජීවිතේ වෙච්ච නැති දේවල්ද ඔබේ ජීවිතේ තියෙන්නේ. என்னமோ உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிறீங்க.
අපි සමාජයට කියන්න පුළුවන් ප්‍රශ්න අපේ ජීවිතේ කියලා. என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா ஐயா? ඔයාගේ ප්‍රශ්න ගැන ඔයා කතා කරන ඔයා දන්නවද මගේ ජීවිතේ වෙච්ච ප්‍රශ්න ගැන? கடவுளே இருந்திருந்தாருன்னா அவரே அழுந்திருப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. දෙවියන් වහන්සේත් අඬයි මට තියෙන ප්‍රශ්න ගැන. உண்மையால கடவுளுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. සමහරවිට දන්නෙත් නැහැ දෙවියන් වහන්සේ දන්නවද කියලා. ஆனா கடவுளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருந்தா அவருக்கு தெரியும் அப்படிம்பாங்க. දෙවියන් වහන්සේට උනා නම් දෙවියන් වහන්සේ දන්නවා. இதெல்லாம் கேட்டிருக்கேன் பாருங்க. මේ වගේ වහලා ඇති. அப்ப இந்த நேரத்துல பாருங்க அவர் வந்து கடவுளுடைய வார்த்தையை தான் தியானிக்கிறாரு. බලන්න මේ වෙලාවේ යෝසෙෆ් දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි මෙනෙහි කරන්නේ. அதனால தான் கடவுள் கைவிடல பாருங்க. ඒ නිසා තමයි යෝසෙෆ්ව දෙවියන් වහන්සේ අතරියේ නැත්තේ. யோசேப்பை உயர்த்துறது தான் கடவுளுடைய சித்தம். දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම තමයි යෝසෙෆ්ව උසස් කරන එක. அந்த கடவுளுடைய திட்டத்தின் பாதையில தான் யோசேப்பும் போறாரு. ඒ දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම නැත්නම් කැමැත්තේ මාවත තුල තමයි යෝසෙෆ් ගමන් කරේ. அதனால தான் அவர் போற வார இடத்துல எல்லாம் வெற்றி வருது. ඒ නිසා තමයි යෝසෙෆ් ගිය තැන ජයග්‍රහණය හො අත්දැක. ஆசீர்வாதம் வருது. ආශිර්වාදය ආවා. கைட்டு செய்யற காரியத்தை எல்லாம் கடவுள் வாய்க்க பண்றாரு. කරන සියල්ලට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද. சங்கீத புஸ்தகத்துல முதலாவது அதிகாரத்துல வசனத்திலேயே சொல்லப்படுது, இரவும் பகலுமாக வேத வசன தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலுமாய் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கைட்டு செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்க அப்படின்னு சொல்லி බලන්න ගීතාවලිය පොත පටන් ගන්නකොටම පළවෙනි පදේ දෙවෙනි පදේත් ඔබ බලන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ රැඳවල් මෙනෙහි කරනව මනුෂ්‍ය ආශිර්වාද ලද්දෙක්ගේ ඔහු අත්දැක කරන සියල්ල සඵල වෙනවා කියලා ලියලා තියෙනවා. பாருங்க, நான் நினைக்கிறேன் தாவீது ராஜாவும் இவரைத்தான் பின்பற்றி இருக்கணும்னு சொல்லி. මම විශ්වාස කරනවා දාවිත් රජතුමත් යෝසෙෆ්ව තමයි අනුගමනය කරන්නේ. ஏன்னா தாவீது ராஜா அவ்வளவு பெரிய விசுவாசமான ஒரு மனுஷன் பாருங்க. මොකද දාවිත්තුමත් ඇවිල්ලා ඇදහිල්ලේ බලවත් මිනිස්සෙක්. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய வம்சத்துல அவருடைய பெயர் வந்து உயர்வா இருக்கு. අපි දන්නවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පෙළපත අපි බලන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පෙළපතේ ඉතාම උසස් නාමය දරපු කෙනා තමයි දාවිත්තුමා. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව බලලා කියනවා யோசேப்பின் குமாரன்னு சொல்லல. යේසුස් වහන්සේ දිහා බලලා මේ යෝසෙෆ්ගේ පුතා කියලා කිව්වේ නැහැ. தாவீதின் குமாரன்னு சொல்லி சொல்றாங்க. දාවිද්ගේ පුත්‍රයා කියලා තමයි කිව්වේ. அப்ப அந்த தாவீது எவ்வளவு பெரிய விசுவாசம் உள்ள மனுஷனா இருந்திருக்கும். එහෙනම් බලන්න දාවිත්තුමා මොන වගේ ඇදහිල්ලේ මිනිස්සෙක්ද කියලා. அப்ப அவருடைய வாலிப பிரயாணத்துல එහෙනම් ඔහුගේ තරුණ කාලය තුල கடவுளுடைய வார்த்தைகளை கடவுளே குறித்து அவர் தியானிச்சிருக்கணும். එහෙනම් ඔහු දෙවියන් වහන්සේ ගැන දෙවියන් වහන්සේගේ වචනය මෙනෙහි කරලා තියෙනවා. கடவுளோட இருக்கிற அந்த தொடர்பு அவருடைய வாழ்க்கையில உறுதியா இருந்திருக்கணும். එහෙනම් දෙවියන් වහන්සේත් එක්ක තිබුණා වූ සම්බන්ධතාවය තුළ ඔහු ශක්තිමත් වෙන්නේ. பாருங்க, அந்த தொடர்பு தான் அவங்கள வழி நடத்துச்சு. ඒ සම්බන්ධතාවය තමයි ඔහුට මඟ පෙන්වලා ගෙනිච්චේ. யோசேப்பையும் வழி நடத்தினது அப்படிதான். යෝසෙෆ්වත් මඟ පෙන්වලා ගෙනිච්චේ ඒකයි. தாவீத வழி நடத்தினதும் அப்படிதான். දාවිත් මඟ පෙන්වෙත් ඒකයි. நீங்க வேத வசனத்துல எந்த ஊழியக்காரர்கள் எடுத்தாலும் பரவாயில்ல, ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය තුළ මොන දාසය ඔබ ගත්තත් කමක් නැහැ. எல்லா ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் கடவுளோட இருக்கிற அந்த தொடர்பு தான் அவங்கள வழி நடத்துச்சு. හැම දේව සේවකයෙකුගේම ජීවිත ඔබ අරන් බලන්න හැම දේව සේවකයේ ජීවිතවල සාර්ථකත්වයේ පිටිපස්සේ ඔවුන් දෙවියන් වහන්සේව අල්ලගත්තු නිසා තමයි ඔවුන්ගේ ජීවිතය තුළ සාර්ථකත්වය. சங்கீதம் 27 அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படுது, கர்த்தரே என் வெளிச்சம், கர்த்தரே என்னுடைய இரட்சிப்பு, கர்த்தரே என் ஜீவனின் பலன்னு சொல்லி. බලන්න ගීතාවලිය පොතේ 27 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා ස්වාමීන් වහන්සේ මගේ ආලෝකයත් මාගේ ගැලවීමත් මම කාටද බය වෙන්නේ මගේ ජීවිතයේ ශක්තියත් උන්වහන්සේ කියලා කියනවා. பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி. බලන්න මොන වගේ වචනද ඒවා. ஏன்னா கடவுள் நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. මොකද දෙවියන් වහන්සේ අපට ආලෝකයක්ව සිටිනවා. கர்த்தரும் வார்த்தையும் ஒன்னா இருக்கிறாங்க. මොකද දෙවියන් වහන්සේගේ වචනයයි දෙවියන් වහන්සේ දෙකම එකයි. பாருங்க, இந்த 27வது சங்கீதத்துல 1வது வசனத்துல கர்த்தரே வெளிச்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. බලන්න ගීතාවලිය පොතේ 27 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ කියනවා දෙවියන් වහන්සේම ආලෝකයක් කියලා. சங்கீதம் 119 105வது வசனத்துல உம்முடைய வார்த்தையே என்னுடைய வெளிச்சம்னு போட்டிருக்கு. බලන්න ගීතාවලිය පොතේ 119 වෙනි පරිච්ඡේදයේ 105 වෙනි පදයේ කියනවා ස්වාමීන් වහන්සේගේ වචනය ආලෝකයක් කියලා කියනවා. அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ බලන්න උන්වහන්සේට කොච්චර බලයක් තියෙනවද? அவருடைய வார்த்தையிலையும் வல்லமை இருக்கு. ඒ විදිහටම වචනය තුලත් බලය තියෙනවා. அந்த வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் ඒ වචනය ඔබ තුල තියෙනවා නම් அவரோட நீங்க ஐக்கியமா இருக்கீங்கன்னு ඔබ දෙවියන් වහන්සේ සමග හොඳ සම්බන්ධතාවයකින් ඉන්නවා. அந்த வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமை ඒ වචනය තුල තිබෙනා වූ බලය உங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் இருந்து மீட்கும். ඔබේ ජීවිතය තුළ ඔබට තිබෙනා වූ ප්‍රශ්න වලින් ඔබව ගලවනවා. போராட்டத்துல ඒ ඔබ යන තැන් වලදී வெற்றியை தரும், දෙවියන් වහන්සේගේ ජයග්‍රහණය දෙනවා. தைரியப்படுத்தும், දෙවියන් වහන්සේ ධෛර්යමත් කරනවා. பலப்படுத்தும்,
බලවත් කරනවා. ஏன்னா அவ்வளோ வல்லம் இருக்கு கடவுளுடைய வார்த்தையில. එහෙනම් එච්චරටම බලයක් තියෙනවා දෙවියන් වහන්සේගේ වචනේ තුල. நீங்க எங்க போய் பிரசங்கத்தை கேட்டாலும் பரவாயில்ல, ඔබ කොහේ කියලා දේශනා ඇහුවත් කමක් නැහැ. அவங்க சுயத்துல இருந்து பேசினாலும் ඒ අයගේ ස්වභාවයෙන් ඒ අය කතා කරත් கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டு தான் பேசுறாங்க. දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් තමයි කතා කරන්නේ. இந்த வார்த்தையை தள்ளிட்டு பேசவே முடியாது. මේ වචනේ නැතුව කතා කරන්න බෑ. ஒரு வார்த்தை கூட தள்ள முடியாது. ඒ වචන එකක්වත් අයින් කරන්න බෑ. அந்த வார்த்தையில அவ்வளவு வல்லம் இருக்கு. මේ වචනේ තුල එච්චර බලයක්. எத்தனையோ பேரோட வாழ்க்கையில அற்புதங்கள் செஞ்சிருக்கு. කොච්චර අයගේ ජීවිතවල බලවත් දේවල් කරලා තියෙනවා. ஏன்னா அவ்வளோ கடவுளுக்கு எவ்வளவு வல்லம் இருக்கோ கடவுளுடைய வார்த்தையிலும் வல்லம் இருக்கு. දෙවියන් වහන්සේට කොච්චර බලයක් තියෙනවද ඒ විදිහටම දෙවියන් වහන්සේගේ වචනේට බලය තියෙනවා. அதான் முன்னோர்கள் எல்லாரையும் வழி நடத்தினது கடவுளுடைய வார்த்தை தான். ඒ නිසා තමයි අපි දන්නවා මුල් කාලය තුල හිටපු හැම නායකයෙක්වටම මඟ පෙන්වලා ගෙනිච්ච දෙවියන් වහන්සේගේ වචනය. இந்த பாரு நான் வாரேன், தான் நிக்கிறேன், இந்த என்ன பாத்துக்க, என்ன பார்த்து விசுவாசி, என்ன நம்பு அப்படின்னு கடவுள் சொல்லவே இல்லை. දෙවියන් වහන්සේ කිව්වේ නෑ මෙන්න මන් දිහා බලන්න මාව බලලා ඔබ අදහමක් කියලා කිව්වේ නෑ. அப்படி அவங்க பார்க்கவும் இல்லை, கடவுள் காட்ட விருப்பவும் இல்லை. දෙවියන් වහන්සේව දැක්කෙත් නෑ මිනිස්සු, දෙවියන් වහන්සේව පෙන්වන්න උත්සාහ කරෙත් නෑ. கடவுளுடைய வார்த்தையை மட்டும்தான் அனுப்புனாரு. උන්වහන්සේ වචනේ විතරයි ඇවේ. அதான் பிலிப்பு வந்து கேட்கிறாரு. ඒ නිසා තමයි පිලිප් ඇවිල්ලා අහන්නේ. இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோட எழும்பிட்டாரு. යේසුස් වහන්සේ මැරිලා නැවත නැගිට්ටා. தோமஸ் අහනවා. சரி, அப்ப சீசர்களுக்கு எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாரு. දැන් තෝමස්ට යේසුස් වහන්සේ මලුගෙන් නැගිට්ටට පස්සේ ගෝලියෝ හැමෝම දැක්ක තෝමස් දැක්කේ නැහැ. அப்ப தோமா வந்து பார்க்கல. தோமஸ் දැක්කේ නැහැ. இப்ப சீசர்கள்லாம் வந்து சொல்றாங்க, நாங்க வந்து இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. දැන් ගෝලියෝ හැමෝම ඇවිල්ලා කියනවා අපි යේසුස් වහන්සේව දැක්ක කියලා තෝමස්. ஆனா தோமா சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன். තෝමස් කියනවා මම විශ්වාස කරන්නේ නැහැ. அவரை தான் நான் நம்புவேன். මම උන්වහන්සේව ඇල්ලුවොත් තමයි මම විශ්වාස කරන්නේ. நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு வந்து சொல்லி இருந்தா என்ன செய்யறது? ඔබ වෙන කාව හරි බල්ලෙවිල්ලා කිව්වනම් මොනවද කරන්නේ? பாருங்க, அவ்வளவு ஒரு சந்தேகம். ඒ තරම් සැකය. அப்ப ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. දෙවියන් වහන්සේ ආගෙන හිටියා. திடீர்னு கூப்பிடுறாரு. දෙවියන් වහන්සේ ඉක්මනට ඇවිල්ලා කතා කරා. தோமஸ். அப்ப கூப்பிடும் போது அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இயேசுநாதர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. මේ වෙලාවේ යාට හරිම පුදුමයි යේසුස් වහන්සේ මට කතා කරනවා. இந்த என்ன வந்து தொட்டு பாரு. ඇවිල්ලා මාව අල්ලලා බලන්න. அப்ப அவர் சொல்றாரு, ඊට පස්සේ ඔහු කියනවා நீ கண்டு விசுவாசிக்கிற, ඔබ දැකලා විශ්වාස කරනවා. காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். දකින්න නැතුව විශ්වාස කරන මනුස්සයා භාග්‍යවන්තයි. இன்னைக்கு நான் சொல்றேன், මම අද ඔබට කියනවා காணாமல் நாம விசுவாசிக்கிற நாம பாக்கியவான்கள். ඔබ යේසුස් වහන්සේව දකින්න නැතුව යේසුස් වහන්සේව විශ්වාස කරනවා කියන්නේ ඔබ භාග්‍යවන්තයි. ஆமென். ஆமென். அதனால கடவுளுடைய வார்த்தையினூடாகத்தான் நம்ம கடவுளை காண்கிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් තමයි දෙවියන් වහන්සේව දකින්නේ. அதனால கடவுளுடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. දෙවියන් වහන්සේගේ වචනේ අල්ලගන්න. கடவுளுடைய வார்த்தையை பிடிச்சு கொள்றதுனால தான் கடவுளை பற்றின அறிவு நமக்கு உண்டாகும். දෙවියන් වහන්සේගේ වචනේ තදින් අල්ලගත්තොත් තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් දෙවියන් වහන්සේ ගැන අපිට දැනගන්න පුළුවන්. அப்போதான் அவர் நம்மளை எப்படி வழி நடத்துறாருங்கிறதும் தெரியும். එතකොට තමයි අපිට පුළුවන් මෙන්න දෙවියන් වහන්සේ කොහොමද මිනිස්සෙකු මඟ පෙන්වන්නේ කියන්නේ. கடவுளை தேடணுமா இருந்தா கடவுளுடைய வார்த்தைகளை தேடணும். දෙවියන් වහන්සේව හොයනවා නම් දෙවියන් වහන්සේගේ වචනේ මුලින් හොයන්න. அதான் யோவான் புஸ்தகத்துல அந்த 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனங்களே. ඒ නිසා තමයි යොහන් පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 39 වෙනි පදේ කියනවා මා ගැන කියා තිබෙන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනේනේ ලියවිලි වල මං ගැන කියලා දෙන්න කියලා කියනවා. அதான் உங்களுக்கு ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. ඒ ලියවිලි තමයි නුඹලාට ජීවනය කියලා කියනවා. பல விதங்களை சொல்லப்பட்டிருக்கு. ජීවනයේ තියෙන්නේ ලියවිලි වල කියලා ගොඩක් තැන්වල තියලා තියෙනවා. அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. බලන්න තවත් තැන්වල කියලා තියෙනවා දෙවියන් වහන්සේගේ මිනිසයා රොටි වලින් පමණක් නෙවෙයි දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් ජීවත් වෙනවා කියලා. பாருங்க, ஆதியாகமத்திலே அதான் ஆதியாகமத்துல வந்து அவங்க பிழையெல்லாம் செஞ்ச பிற்பாடு கடவுள் வந்து சபிக்கிறாரு. நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில பாவம் வருது, கடவுளை விட்டு தூரமா போறாங்க. இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா கடவுள் வந்து அவங்கள விட்டு தூரமா போகல. கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. බලන්න මේ වෙලාවේ ඒ සෙනග දෙවියන් වහන්සේට අකීකරු වුණා. දෙවියන් වහන්සේ මේ වෙලාවේ භූමිය සාපලත් භූමියක් කියලා උන්වහන්සේ සෙනගගෙන් ඈත් වුණා. දෙවියන් වහන්සේ හැම වෙලාවකම ඒ ආදම් මේව සමග උන්වහන්සේ හිටියා. சுருக்கமா சொல்றேன், டைம் பத்தாது. මම කෙටියෙන් කියන්නම්. அப்ப கடவுள் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, தைரியத்தை கொடுக்குறாரு. දෙවියන් වහන්සේගේ වචනේ උන්වහන්සේ දුන්නා. උන්න ධෛර්යමත් කරා. ஆனா ஆதாம் என்னது
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. ඒ පළවෙනිම පොරොන්දු පදේ දෙවියන් වහන්සේ දෙන්නේ උත්පත්ති පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදේ ආදම්ට දෙනවා. இந்த இழந்த இந்த தொடர்பை மீண்டும் இணைக்கிறதுக்கான ஒரு வாக்குத்தத்தம். ඒ කියන්නේ මේ තිබුණා වූ සම්බන්ධතාවයේ නැතිවීම, මේ නැති වුණා වූ සම්බන්ධතාවයේ නැවත එකතු කරන පිණිස දෙවියන් වහන්සේ පොරොන්දුවක් දෙනවා. அதான் இயேசு கிறிஸ்துவை குறித்தான வாக்குத்தத்தம். ඒක තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන කිව්වා වූ පළවෙනිම සුභාරංචි පණිවිඩය. அந்த தொடர்பை ஏற்படுத்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்கிறார் பாருங்க. මේ සම්බන්ධතාවයේ නැවත ඇති කරගන්න පිණිස තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසේ වහන්සේ ජීවිතේ පූජා කළේ. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில 7 வார்த்தைகளை சொல்றாரு. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසේදී වහන්සේ වචන 7ක් ප්‍රකාශ කරා. அதுல முதலாவது வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது பாருங்க. ඒකේ පළවෙනිම වචනේ ඊටාම වැදගත්ම වචනයක්. இவர்கள் அறியாமல் செய்கிறவர்கள் இவர்களை நீர் மன்னியும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. දැනුවත්වම කරන වරදට උට සමාව දෙන්න කියලා යේසුස් වහන්සේගේ කටින් උන්වහන්සේගේ වචනේ පිටත්. அது வந்து அந்த ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது. ඒකේ සෙනගට විතරක් නෙමෙයි. அவங்க ஆதியில ஆதாம் செஞ்சதுக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. මේ වචනේ උන්වහන්සේ ප්‍රකාශ කරේ මුල් කාලයේදී පළවෙනි මිනිසයා වූ ආදම් කළා වූ පාපය සමාන කරන පිණිස තමයි උන්වහන්සේ දා ප්‍රකාශ කරේ. அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க. ඒ අය දන්නේ නැතුව කරා. அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க. ඒ අය දන්නේ නැතුව කරා. தேவனே இவங்களை மன்னிங்க. දෙවියන් වහන්සේ උන්ට සමාව දෙන්න. இவங்களுக்காக இவங்களுடைய பாவத்துக்காக நான் மரிச்சிட்டேன். ස්වාමිනී මෙයාගේ පාපය උදෙසා මම මැරුණා. அதனால இவர்களை நீ மன்னிங்க. ඒ නිසා මෙයාට සමාව දෙන්න. மன்னிப்ப கொடுங்க. සමාව දෙන්න. இப்ப நான் கேட்கலாம் දැන් මං අහන්න පුළුවන්. அப்படின்னு சொல்லி கடவுள் இயேசு கிறிஸ்து முதலாவது மன்னிப்பை கேட்கிறார். 7 வார்த்தையில முதலாவது. ඒ වචනේ 7කින්ම අපි දන්නවා පළවෙනි වචනේම ඉල්ලන්නේ සමාව. அடுத்தது 4வது வார்த்தை. ඊළඟට 4වෙනි එක. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ඇයි දෙවියනේ ඔබ මා අත්තරියේ මක් නිසාද? பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கதறாரு. அந்த இடத்துல தான் கதறாரு. ඒ වෙලාවේ තමයි දෙවියන් වහන්සේ මොර ගහන්නේ දෙවියනේ ඔබ මා අත්තරියේ මක් නිසාද කියලා. எந்த இடத்துலயுமே இயேசு கிறிஸ்து கதறல, அமைதியா தான் இருந்தார். ඔතනකවත් යේසුස් වහන්සේ මොර ගැහුවේ නැහැ. උන්වහන්සේ නිශ්චලව හිටියා. ஜனங்க பகைக்கிறாங்க, காரி துப்புறாங்க, அவமானப்படுறாரு. எந்த இடத்துலயுமே எல்லாம் நிறைய அடி உழுது, நிறைய வேதனை. ஆனா எந்த இடத்துலயுமே அவர் கதறல, அந்த இடத்துல கதறாரு. යේසුස් වහන්සේට ගැහුවා, යේසුස් වහන්සේට කවටකම් කරා, යේසුස් වහන්සේට කෙල ගැහුවා, යේසුස් වහන්සේ ගොඩක් වේදනාවෙන්ද කොතනකදවත් උන්වහන්සේ මොර ගැහුවේ නැහැ. එකම තැන උන්වහන්සේ කුරුසෙ තමයි උන්වහන්සේ මොර ගැහුවේ. 4වෙනි වචනේ උන්වහන්සේ ප්‍රකාශ කරේ මාව අත්හැරියේ ඇයි දෙවියනේ කියලා. ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த நேரத்துல தான் முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. මොකද්ද එතනදී තමයි තාම වැදගත් දෙයක් සිද්ධ වෙන්නේ. அந்த இடத்துல தான் கடவுளை விட்டு இயேசு கிறிஸ்து பாவத்தின் நிமித்தமா பிரிக்கப்படுறாரு. ඒ වෙලාවේ තමයි පාපේ යේසුස් වහන්සේ දරාගත් නිසා, පාපේ නිසා දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වීමක් සිද්ධ වෙනවා. பிரிக்கப்பட்ட உங்களையும் என்னை இணைக்கும்படியாக அந்த இடத்துல தான் இணைப்பை ஏற்படுத்துறாரு. ඒ වෙලාවේ තමයි ඔබයි මමයි දෙවියන් වහන්සේගෙන් වෙන් වෙලා හිටියා. ඒ උන්වහන්සේ ඒ වෙන්වීම තුලින් තමයි ඔබයි මමයි දෙවියන් වහන්සේ සමග සමගි වුනේ. தேவனேன்னு சொல்லும்போது, தேவனே நான் உம்மை விட்டு பிரிக்கப்படுகிறேன், இவர்களை உம்மோடு இணைக்கும்படியாக. දෙවියනේ කියනකොට දෙවියනේ මම ඔබගෙන් වෙන් වෙනවා, මේ අයව ඔබ සමග සම්බන්ධ කරන පිණිස කියලා කිව්වා. ஏன்னா பிதாவின் சமூகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விலகினதே கிடையாது. ඒකට හේතුව තමයි උන්වහන්සේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයෙන් කවදාවත් යේසුස් වහන්සේ අයින් වුණේ නැහැ. எப்பவுமே கடவுளோடு தொடர்புலயே தான் இருந்தாரு. හැමදාම හැම මොහොතකම දෙවියන් වහන්සේ සමග ඒකත්වයෙන් හිටියා. ஆனா அந்த இடத்துல அவருடைய தொடர்பு அந்த இடத்துல அவருடைய தொடர்பு இல்லாம போகுது. නමුත් ඒ වෙලාවේදී උන්වහන්සේ කුරුසේ එල්ලලා ඉන්න වෙලාවේදී දෙවියන් වහන්සේත් එක්ක තිබුණා වූ සම්බන්ධතාවය කැඩෙනවා. அவ்வளவு பெரிய தேவனிடத்துல இருக்கிற அந்த தொடர்பு அந்த இடத்துல இருந்து நீக்கப்படும் பொழுது, கடவுளோட்ட இருந்து பிரிக்கப்படும் போது கதறாரு பாருங்க. ඒ වෙලාවේ දෙවියන් වහන්සේත් එක්ක තිබුණා වූ සම්බන්ධකමෙන් ඈත් වෙනකොට යේසුස් වහන්සේ මොර ගහනවා. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? දෙවියනේ ඔබ මා අත්හැරියේ මක් නිසාද? இதா பாருங்க, நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. බලන්න පියාණන් වහන්සේ අප කෙරේ කොච්චර ප්‍රේම කරනවා. அந்த பாவம் எல்லாமே தான் குமாரன் மீது சுமத்துறாரு பாருங்க. ඒ හැම පාපයක්ම උන්වහන්සේගේ පුත්‍රයා මත උන්වහන්සේ තැබුවා. அவர் பாவத்தை உற்று நோக்காத சுத்த கண்ணர்னு சொல்லப்படுது. උන්වහන්සේ ඇවිල්ලා පාපයේ දෙස නොබලන්නා වූ සුද්ධ දෙනත් ඇති දෙවියන්. தான் குமாரன் மீது அந்த பாவத்தை சுமத்தும் பொழுது அந்த பாவத்தை அவரால பார்க்க முடியல, முகத்தை திருப்புறாரு. ඒ පුත්‍රයා කෙරෙහි ඒ මනුෂ්‍යයන්ගේ පාපය දාන විට අද මනුෂ්‍යයන්ගේ පාපය පුත්‍රයා පිට එනකොට දෙවියන් වහන්සේට පුත්‍රයා දිහා බලන්න බෑ, පාපේ දිහා බලන්න බෑ. උන්වහන්සේ මූණ අහන්න கைவிடப்படுறாரு பாருங்க. යේසුස් වහන්සේ අත්හරිනු ලබනවා. கதறாரு அந்த இடத்துல. ඒ වෙලාවේ යේසුස් වහන්සේ මොර ගහනවා. அப்படி ஒரு கதறல். ඒ තරම් මොර ගැසීමක්.
பாருங்க அந்த இடத்துல அவர் கைவிடப்படுறது நம்மளை இணைக்கும்படியா. ඒ ඇයි උන්වහන්සේ අත්හරින්න ලැබුවේ? ඔබයි මමයි දෙවියන් වහන්සේ සමග ඒකත්වයක් වුණා. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ நீங்க எனக்குள்ள இல்லாட்டி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ඔබට මා තුල ඉන්න බැරි නම් ඔබට කිසිම දෙයක් எந்த நன்மையும் அனுபவிக்க முடியாது, ඔබට කිසිම යහපතක් භුක්ති எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ඔබට කිසි යහපතක් අත්දකින්න பிரசங்கி சொல்றாரு, දේශනාකාරයක් 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ කියනවා தீங்கு நாட்கள் வராதற்கு முன்பதாகவே විපත් කාලයන් එන්න ප්‍රථම உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லி. යෞවන කාලෙදිම නුඹේ මවුන් කරුවාව සීකර. உங்களோட வாழ்க்கையில வராம போகாது, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வராம போகாது, ඔබේ ජීවිතය තුල ප්‍රශ්න කරදර එන්නේ නැතුව නෑ. ஆபத்து நாட்கள் வராம போகாது. විපත් කාලයන් එන්නේ නැතුව නෑ. வரலாம், එන්න පුළුවන්. வந்தாலும் தேவன் உங்களோடு கூட, நீங்க அவரோடு கூட இணைந்திருந்தால் தொடர்புல இருந்தால் நிச்சயமா அது உங்களை மேற்கொள்ள மாட்டாது. අනිවාර්යයෙන්ම ඔබ දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳ සම්බන්ධතාවයකින් හිටියා නම් අනිවාර්යයෙන්ම දෙවියන් වහන්සේ ඔබ ආරක්ෂා කරනවා. ඒකට බෑ ඔබ විනාශ කරන්න. கடவுள் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி, දෙවියන් වහන්සේ ඔබේ හිඟකම් සියල්ල සම්පූර්ණ කරනවා. உங்களுடைய பலவீனத்துல உதவி செய்து, ඔබේ දුර්වලකම් වලදී උන්වහන්සේ ඔබට ශක්තිය දීලා தான் தகப்பன் தன் பிள்ளையை வழி நடத்துறது போல තම තාත්තා කෙනෙක් දරුවෙක්ට මඟ පෙන්වමින් ගෙනිනවා වගේ உங்களை வழி நடத்தி දෙවියන් වහන්සේ ඔබට මඟ சரியான பாதையில கொண்டு செல்லும். යහපත් මාර්ගයේ ගමන් කරන සලසන. நாம என்ன செய்யணும்? අපි මොනවද කරන්නේ? அவரோட ஐக்கியமா இருக்கணும். අපි උන්වහන්සේ සමග ඒකත්වයක් සිටිනවා. அவரோட ஐக்கியமா இருக்கணும்னா උන්වහන්සේ සමග ඒකත්වයක් ඉන්නකොට அவருடைய வார்த்தையோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும். උන්වහන්සේත් එක්ක ඒකත්වයක් ඉන්නවා කියලා කියන්නේ වචනයත් එක්ක අපි ඒකත්වයක් ඉන්නවා. எதை விட்டாலும் இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. මොනවා අතහැරියත් වචනේ අතහරින්න එපා. ஆமென். ආමෙන්. கடவுள் உங்களோடு கூட இருப்பாரு. දෙවියන් වහන්සේ ඔබ සමග. எப்பவுமே அவரோட தொடர்புல இருங்க. දෙවියන් වහන්සේ සමග හොඳ සම්බන්ධතාවයක්. ஆமென். ආමෙන්. God bless you. ආමෙන්. ආමෙන්. மீதியான ஆசை. අපි හොඳ අපර සංවාදයක් දෙමු.